அன்பிற்கினிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழீழத்திற்கான மாணவர் போராட்டக் குழு சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2008-2009 காலகட்டங்களில் எங்களுடைய மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டமானது வீரியமாக கொண்டு போகும் சூழலில்தான் இருந்தது. ஆனால் அப்போது இருந்த இந்த தமிழக அரசு, கருணாநிதி அரசு ஆனது எங்களை மழுங்கடிக்கக்கூடிய சூழலில் எங்களையெல்லாம் கல்லூரிகள் விடுமுறை விடுத்து எங்களை வீட்டிற்கு அனுப்பி எங்களுடைய போராட்ட குணத்தை மழுங்கடிக்க செய்தது. எனினும் தற்பொழுது பாலச்சந்திரனோட படுகொலையானது எம் தமிழ் சொந்தங்களை போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானோம். எனவேதான் தற்பொழுது நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை இங்கே தமிழகத்தில் முன்னெடுத்து வருகிறோம். அதனுடைய முதற்கட்ட வெற்றிதான் எங்களுக்கு காங்கிரஸ் மத்திய ஆட்சியிலிருந்து திமுக வெளியேறியது. அடுத்த கட்ட வெற்றி இங்கே தமிழகத்தில் அதிமுக சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றியது என்பது தொடர்ச்சியாக தமிழக மாணவர்களாகிய நாங்கள் பல போராட்டங்களை நிகழ்த்தியதன் மூலம் இங்கே தமிழக அரசியலில் ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய அளவில் நாங்கள் இங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது போராட்டத்திற்கு நீங்கள் தினம் தினம் தொலைபேசியில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருப்பது எங்களை மேலும் பல போராட்டங்களை மேற்கொள்ள ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்களுடைய போராட்டங்கள் மேல்மேலும் வீரியமாக செயல்பட நீங்கள் இங்கே சர்வதேச அளவில் அழுத்தங்கள் கொடுக்கும் வகையில் அங்கே நீங்கள் போராட வேண்டும் என்பதே எங்களது மாணவர் போராட்டக் குழு சார்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் விடுக்கின்ற ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். இங்கே பிரித்தானிய தமிழ் பேரவை நடத்தும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தினை அனைத்து தமிழ் சொந்தங்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியினை மீண்டும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். தமிழ் தனி ஈழம் என்பதே நமக்கு இறுதி இலக்காக கொண்டு நாம் பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.